அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அமிர்தா கணேஷ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கணேஷ் ரொம்பவே சந்தோஷமா அமிர்தா நிலா பாப்பா ரெண்டு பேரையும் கடத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அமிர்தா தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உன்னை மிரட்டி என்கிட்ட பேச விடாம என் கூட சேர விடாம அவங்க தடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்காது. நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ பாப்பா நான் நம்ம 3 பேர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மற்றபடி அந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லை. அவன் இடையில வந்தவன் தானே, அவன் எதுக்காக நமக்கு, அவன் தேவையில்லாத ஒருத்தன், நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் அமிர்தா கிட்ட சொல்ல, அமிர்தா வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. என்னால் எழிலை விட்டுட்டு வந்து வாழவே முடியாது. என்னோட வாழ்க்கை அப்படின்னாலே அது எழில் மட்டும்தான். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என் மேலே உயிராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா வந்து சொல்ல உடனே கணேஷ் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடாங்க. என்ன அமிர்தா, நீ மனசார நீ அவங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தா, நீ 1 வருஷம் இல்லாத நீ என்னையே மறந்துட்டு இன்னொரு குடும்பத்தோட வாழ தயாராகிட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பாக நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ என் கூட இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் ரொம்பவே சத்தம் போட்டுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம அமிர்தா. இன்னொரு பக்கம் பாக்கியா எப்படியாச்சும் அமிர்தாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே காரு எங்கே போச்சு அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பரிதவிச்சு போயிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அமிர்தாவோட உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அந்த கணேஷ் முரட்டுத்தனமான ஆள், என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியாது. நம்ம இமிடியேட்டாக இந்த விஷயத்த வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. எழில், வந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. இந்த கணேஷ் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா அப்பா வர சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே போய் கணேஷ் தான் பக்காவாக பிளான் போட்டு அமிர்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணியிருக்கான். அது தெரியாமல் நாங்கள் போய் வசமாக மாட்டிக்கிட்டோம். அவன் என்னடனா நிலா பாப்பாவையும் அமிர்தாவும் கத்தி வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் எழிலுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. சரி அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த வழியில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் இமிடியேட்டாக வரேன். அந்த கணேஷ்க்கு சரியான பனிஷ்மெண்ட்டு நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலும் கிளம்புறாங்க. கூடி சீக்கிரம் அமிர்தாவை கணேஷ்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரது மட்டும் இல்லாமல் கணேஷ்க்கு சரியான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.